Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் அவியல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை கட் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணுறேன். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணாலும் ஓகே தான். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி கொடுங்க. ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்துட்டு வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் புளியை ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.